சேலத்தில் தாவேக நிர்வாகி 50க்கும் மேற்பட்ட பெண்களை மிரட்டி ஆபாசமாக வீடியோ எடுத்த செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். பொள்ளாச்சி சம்பவத்தை அதிமுக அரசு மூடி மறைக்க முயன்றதைப் போல சேலத்தில் குற்றவாளிகளை காப்பாற்ற முயலக்கூடாது என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர் என்ன தெரிவித்திருக்கிறார் என்பதை செய்தியாளர் ஜெபர்சன் வழங்கிட கேட்கலாம். ஜெபர்சன், வணக்கம். தாவேக மீது திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழியின் குற்றச்சாட்டு என்ன? திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தனது எக்ஸ் பக்கத்துல கருத்து ஒன்றை தெரிவித்திருக்கிறார். அதில் சேலத்தில் தாவேக நிர்வாகி 50க்கும் மேற்பட்ட பெண்களை மிரட்டி ஆபாசமாக வீடியோ எடுத்த செய்தி அதிர்ச்சியை அளிக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த விவகாரத்தில் பொள்ளாச்சி வன்கொடுமை சம்பவத்தை அதிமுக அரசு மூடி மறைக்க முயன்றதை போல இந்த கொடூர செயலை ஈடுபட்ட குற்றவாளிகளை காப்பாற்ற முற்படாமல் உரிய விசாரணை மேற்கொண்டு தண்டனையை பெற்றுத் தருவதற்கு தாவேக அரசு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். மேலும் பாதிக்கப்பட்ட பெண்களின் அனைவருடைய பாதுகாப்பை உறுதி செய்வதோடு அவர்களுக்கு உரிய நீதி கிடைக்க உறுதி செய்ய வேண்டும் என்றும் கனிமொழி தனது எக்ஸ் பக்கத்துல தெரிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.